அத்தியாயம் 89 சிகிச்சை அளிக்க முடியாது. ரேயை பார்த்துக் கொண்டிருந்த ஸ்லிவியாவால் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவள் கன்னத்தில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. என்ன ஆச்சு? மோங் கேட்டார். உனக்குப் புரியலையா? ரே கோபமாயில்ல, சோகமாயிருக்காரு. ரேயின் நெஞ்சில் ஒருவிதமான உணர்வு எரிந்து கொண்டே இருந்தது. அது மறையவே இல்லை. என்ன செய்தாலும் அந்த உணர்வு அங்கேயே இருந்து கொண்டே இருந்தது. முதலில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான். இப்போது அவன் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஏன் அந்த உணர்வு மறையவில்லை? பின்னர் ரே ஒன்றை உணர்ந்தான். அவன் மக்களை நம்பவோ அல்லது அவர்கள் மீது அக்கறை கொள்ளவோ தொடங்கும் ஒவ்வொரு முறையும் உலகம் அவனை ஏதோ ஒரு வகையில் சித்திரவதை செய்கிறது. உலகம் அவனுக்கு இரண்டாவது வாய்ப்பைக் கொடுத்தது. அந்த இரண்டாவது வாய்ப்பின் மூலம் மனிதர்கள் உண்மையில் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை அவன் கண்டான். மிருகங்களிடமோ அல்லது டிராகன்களிடமோ மட்டுமல்ல, தங்களுக்கே. அவன் மனிதர்களை நம்ப விரும்பினான். தனக்கு வீடு என்று அழைக்கக்கூடிய ஒரு இடத்தைக் கண்டுபிடிக்க விரும்பினான். அமைதியான வாழ்க்கை வாழ அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் எல்லாம் சரியாகியிருக்கும். ஆனால் உலகம் அவனை விரும்பவில்லை. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகம் அவனுக்கு மீண்டும் காட்டியது. அது அவனுக்கு சிவப்பு முடியைக் கொடுத்தது. மக்கள் கொடுக்கும் பாகுபாட்டை அவன் கண்டான். பின்னர் அது அவனை மீண்டும் சோதித்தது. 2 உயிர்களைக் காப்பாற்ற அவன் தேர்ந்தெடுத்தபோது அவன் கிட்டத்தட்ட தனது குடும்பத்தை இழந்தான். அவனது தந்தைக்கு தொற்று ஏற்பட்டபோது அவருக்கு உதவ யாரும் வரவில்லை. இப்போது எல்லோரும் அவனுடன் நெருங்கிப் பழகிய எவரையும் கொல்லத் துணிந்ததாகத் தோன்றியது. அவன் சிறிது காலம் மட்டுமே சந்தித்த அணிக்கவையும் கூட. ரே அமைதியாக அரங்கில் நின்றபோது ரேயை வெற்றிகரமாக கடந்துவிட்டதாக அந்த குழு நினைத்தது. திடீரென்று ரே தனது வலது கையில் சுற்றிக் கொண்டிருந்த சங்கிலியை இழுத்தான். கையில் எதிர்க்க முயன்றார். ஆனால் இறுதியில் காற்றில் இழுத்துச் செல்லப்பட்டார். கயல் அவனுக்கு அருகில் பறந்ததும் ரே குதித்து தனது 2 கைமுஷ்டிகளால் கயலை அடித்தான். கயல் ரேயின் காலடியில் அசையாமல் படுத்துக் கொண்டான். ரே மெதுவாகக் குனிந்து கயலின் காதில் கிசுகிசுத்தான். நீ உன் பயிற்சியை இன்னும் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். உன் கியை கவனத்தில் கொள். திடீரென ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாக மார்த்தாள் காற்றில் 3 அம்புகளை எய்தாள். ரே அவர்களைத் தடுத்தது மட்டுமல்லாமல் வேகமாக வந்த 2 அம்புகளைப் பிடித்து மார்த்தாவின் இருபுறமும் எறிந்தான். மார்த்தா நகர்ந்தால் அவளுடைய அம்புகளே அவளைத் தாக்கும். ரே முன்னோக்கிச் சென்று மார்த்தாவின் வயிற்றில் முஷ்டியால் குத்தினான். அவள் உடல் மெதுவாக தரையில் சரிந்தபோது ரே கிசுகிசுத்தான். தயங்காதீங்க, நான் எங்க இருக்கேன்னு சொல்லல, எங்க போவேன்னு கணித்து சொல்லுங்க. 2 இரட்டையர்களும் ஒன்றாக ரேயை நோக்கித் தாக்கினர். ரே தனது இடது பாதத்தில் கியை ஊன்றி தரையை ஓங்கி அடித்தான். ரேயின் தாக்குதலால் அரங்கின் தளங்கள் துண்டுகள் காற்றில் பறந்தன. அவன் 2 பெரிய பாறை துண்டுகளை குத்தி அவற்றை முன்னோக்கி செலுத்தினான். அவை இரட்டையர்களின் மீது மோதின. இரட்டையர்கள் மீது மோதியது. இரட்டையர்கள் தரையில் சரிந்து கிடந்தபோது ரே சாவகாசமாக அவர்களை நோக்கி நடந்தான். தைரியமாக இருப்பது நல்லதுதான். ஆனால் ஒரு திட்டம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையையே வீணாக்குகிறீர்கள். அரங்கில் இதற்கு முன்பு ஒரு மாணவர் இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துவதை அந்த கூட்டம் பார்த்ததில்லை. இவ்ரியன் அகாடமியின் சிறந்த மாணவர்களில் 4 பேரை ரே வெளியேற்றுவதை அவர்கள் அப்போதுதான் பார்த்திருந்தார்கள். இந்த ஆள் ஏன் முதல் 5 தரவரிசையில் இல்லை? மற்ற மாணவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று 3ஆம் ஆண்டு மாணவர்களில் ஒருவர் கூறினார். கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் ஸ்லிவியாவையும் அவரது குழுவையும் வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தனர். ரே முதல் 5 இடங்களுக்குள் வரத்தகுதி பெறவில்லை என்றால் இங்கே இந்த 5 பேரும் உண்மையிலேயே அரக்கர்களாகத்தான் இருக்க வேண்டும். முழு குழுவும் தங்களை ஒளிந்து கொள்ள ஒரு குழி தோண்ட விரும்பினர். எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும். ஆனால் அது உண்மையல்ல. 2வது வருடங்களில் ரேதான் வலிமையானவர் என்பது அவர்களில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். போட்டியின் முடிவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இல்லையென்றால் அவர்கள் ஏற்கனவே காணாமல் போயிருப்பார்கள். அரங்கில் தற்போது நிற்கும் கடைசி நபர் சாரா. மற்ற 4 மாணவர்களும் நகர முடியாத அளவுக்கு காயமடைந்தனர். ரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு முறை மட்டுமே தாக்கியதால் 20 புள்ளிகள் சேதம் ஏற்பட்டது. இது அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற போதுமானதாக இல்லை. ரே மெதுவாக சாராவின் அருகில் நடந்தான். அவன் கியை தன் விரல் நுனியில் செலுத்தி அவள் தலையில் 4 முறை தட்டினான்.
அவளது பிரேஸ்லெட் ஒளிரத் தொடங்கியதும் ஒரு வெள்ளை ஒளி அவளைச் சூழ்ந்தது. மன்னிக்கவும், ரே ஆறுதல் கூறினார். இந்த முழு நிகழ்வையும் கண்டு அறிவிப்பாளர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்தனர். சண்டையின் கடைசி 15 நிமிடங்களாக அவர்கள் எதையும் பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை. பெண்ணே, ஜென்டில்மேன், அடுத்த சுற்றுக்கு எங்கள் 5 போட்டியாளர்களும் செல்கிறார்கள். ஒரு பெரிய கர்ஜனை எழத் தொடங்கியது. முழு அரங்கமும் மீண்டும் ஒருமுறை அதிர்ந்தது. கூட்டத்தினர் ஆரவாரம் செய்து பாராட்டுகளைத் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அவனது ஆரம்பகால முறைகளுடன் அவர்கள் உடன்படவில்லை என்றாலும் ரெயின் சண்டைத் திறமையை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அடுத்து சுற்று 1 மணி நேரத்தில் தொடங்கும். நாங்கள் மைதானத்தை பழுதுபார்க்க எங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம். தயவுசெய்து இந்த நேரத்தை சிற்றுண்டி வாங்கவும் கழிப்பறைக்குச் செல்லவும் பயன்படுத்தவும். நீங்கள் எதையும் இழக்க விரும்பவில்லை. அடுத்த சுற்றுக்கு எங்களிடம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் உள்ளனர். அரங்கில் இருந்த 5 பேரையும் சுற்றி பிரேஸ்லெட் ஒளிர ஆரம்பித்தன. வெள்ளை ஒளி அவர்களைச் சூழ்ந்த பிறகு அவர்கள் அனைவரும் மற்றொரு பெரிய மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். ரே மற்றும் மற்றவர்கள் பங்கேற்பாளர்களால் சூழப்பட்டிருந்தனர். அவர்களில் பலர் தரையில் படுத்துக்கொண்டு அவர்களுக்கு அருகில் ஒரு படுக்கையும் ஒரு மருத்துவரும் இருந்தனர். அகாடமி தற்போது போட்டியாளர்களை குணப்படுத்தி வந்தது. சண்டையில் ரே கிட்டத்தட்ட எந்த காயமும் அடையவில்லை என்றாலும் மருத்துவ பணியாளர் அவனை பார்க்க விரும்பினார். தற்போது எல்டர்ஸ் இருக்கை பகுதியில் அவர்கள் ரே பற்றிப் பேசிக் கொண்டிருந்தனர். அவன் தீர்க்கதரிசனத்தில் வரும் பையனாக இருக்கலாம் போலிருக்கிறது. ஆமாம், அவனுடைய கோபமான வெடிப்பை பார்த்தீர்களா? அவன் நம் அனைவருக்கும் அழிவை கொண்டு வருவான். சரியான வழிகாட்டுதலுடன் அவன் நம்மைக் காப்பாற்றுவார். அந்த பையனை கொல்ல விரும்புகிறீர்களா? அதனால்தான் அவன் முதலில் நம் அனைவரையும் கொல்ல முயற்சிப்பான். பெரியவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தனர். பின்னர் துருவன் தோன்றி அந்த முதியவரிடம் நடந்து சென்றார். அவர் அந்த முதியவரிடம் கிசுகிசுத்தார். நீங்கள் கேட்டபடியே செய்தேன். மாணவர்களை பார்த்தேன். நீங்கள் சொல்வது சரிதான். அவர்களால் இனி தங்கள் கியை சேகரிக்க முடியாது. இது தற்காலிகமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் மோசமான நிலை ஏற்படும் என்று நான் பயப்படுகிறேன். வயதானவரும் துருவம் கவலைப்பட்டனர். இதைப் பற்றி யாருக்கும் தகவல் தெரியாமல் இருக்க அவர்கள் அதிகாரத்தில் உள்ள அனைத்தையும் செய்ய வேண்டியிருந்தது. அத்தியாயம் 90. குடும்பத்தை சரிசெய்தல். ரே சண்டையிடுவதைப் பார்த்த பிறகு ஏரிக் தனது உடல் முழுவதும் பதற்றமடைந்தார். வெளியே வந்து நகர வேண்டும் என்று அவர் கூச்சலிட்டார். இப்போது அவர் செய்ய விரும்பியதெல்லாம் ஏதோ ஒன்றின் மீது தனது வாளை சுழற்றுவதுதான். தான் இங்கேயே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கும் போது மற்ற பங்கேற்பாளர்கள் சண்டையிட வேண்டியிருப்பது அவருக்கு ஒருவித பொறாமையாக இருந்தது. ரே எவ்வளவு வலிமையானவர் என்பதை யாரையும் விட எரிக்கே அதிகம் அறிந்திருந்தார். ஆனால் இப்போது அதை அவர் முன்னால் பார்த்தபோது எரிக் மேலும் மேலும் பின்தங்கி இருப்பது போல் உணர்ந்தான். ஆனால் எல்லாவற்றையும் விட எரிக் பயந்த விஷயம் என்னவென்றால் அவனை விட வலிமையான மனிதர்களும் மிருகங்களும் அங்கே இருந்தார்கள். தனது சகோதரியைக் கொன்றவர்களைத் தண்டிக்க விரும்பினால் தனது வழியில் வரும் எவரையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு அவன் வலிமையாக இருக்க வேண்டும். பிரபுக்கள் பல திறமையான மாவீரர்களை காவலர்களாக நியமித்தனர். சிலர் தங்களுக்கென ஒரு படையையும் வைத்திருந்தனர். தனது சகோதரியைக் கொன்ற நபரை மட்டும் கொல்ல எரிக் திட்டமிட்டிருக்கவில்லை. ஆனால் அவர்களுடன் தொடர்புடைய ஒவ்வொரு நபரும் அவரைப் போலவே இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினார். போட்டி முடிந்ததும் எரிக் குழுவிலிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினார். தன்னை அமைதிப்படுத்த அவன் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டியிருந்தது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடந்து சென்றான். ஸ்லிவியா அவனை பின்தொடர முயன்றாள். ஆனால் மார்த்தா அவளைத் தடுக்க அவள் கையை பிடித்தாள். அவனையே சமாளிக்க விடுறதுதான் நல்லது. எரிக் ரொம்ப வலிமையானவர். கடைசியா அவன் அந்த உரிமையில இருந்து வெளியே வந்ததை ஞாபகம் இருக்கா? அவனுக்கு உண்மையிலேயே நம்ம உதவி தேவைப்படும்போது அப்போதான் நாங்க அவனைப் பிடிக்க வருவோம். மார்த்தாவின் வார்த்தைகளை ஸ்லிவியா புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் கட்டியெழுப்பிய இந்த சிறிய குடும்பம் சிதைந்து போகத் தொடங்குகிறது என்ற உணர்வை அவளால் தவிர்க்க முடியவில்லை. அவள் தலைவியாக இருந்ததால் அதை சரிசெய்ய வேண்டியவள் அவள்தான். எரிக் பயிற்சி மண்டபத்தை அடைந்தார். பங்கேற்பாளர்கள் தங்கள் வரவிருக்கும் சண்டைக்கு முன் பயிற்சி செய்ய வேண்டிய இடம் அது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் சண்டையை முடித்துவிட்டதால் தற்போது 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமே அடுத்த நிகழ்வுக்கு அழைக்கப்படுவதற்காக உள்ளே காத்திருந்தனர்.
எரிக் கொஞ்சம் ஆவியை ஊதிவிட விரும்பினார். பயிற்சி அறையில் இருந்த பயிற்சி பொம்மைகள் அந்த விஷயத்திற்கு சரியானதாக இருந்தன. எரிக் பயிற்சி பொம்மைகளில் ஒன்றை மிக உயர்ந்த மட்டத்தில் செயல்படுத்தி அதை ஹேக் செய்யத் தொடங்கினார். பார்வையாளர்கள் ஈர்க்கப்பட்டனர். எரிக் ஒவ்வொரு தாக்குதலையும் தவிர்த்து ஒரு அபாயகரமான நிலையில் ஒரு தாக்குதலை திருப்பி அனுப்பினார். ஏரிக்கு தெரியாது, ஆனால் தற்போது 3ஆம் ஆண்டு மாணவர்கள் பலர் அவர் பயிற்சி செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தனர். 2ஆம் வருஷத்துல அவன்தான் முதல் ரேங்க் எடுத்த மாணவன். ஹரி, அவனைப் பத்தி நீ என்ன நினைக்கிற? 3ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் கேட்டார். மற்றொன்று என்னுடைய வகையைச் சேர்ந்தது, ஹரி பதிலளித்தார். பையன் நல்லா இருக்கான். அவன் ஸ்டைல் எனக்கு உன்னுடையதை நினைவூட்டுகிறது. அவன் உண்மையில் இன்னும் நல்லவனாயிருக்கலாம். சேரன் லேசான புன்னகையுடன் சொன்னான். சேரன் தன்னை கோபப்படுத்த முயற்சிக்கிறார் என்பது ஹரிக்குத் தெரியும். ஆனால் அது இன்னும் வேலை செய்தது. எரிக் பயிற்சி பொம்மையுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் ஹரி மெதுவாக நடக்கத் தொடங்கினார். 5 நிமிட அற்புதமான வாழ்வீச்சு மற்றும் துல்லியமான துல்லியத்திற்குப் பிறகு எரிக் ஒரு இடைவெளி எடுக்க முடிவு செய்தான். அவன் சென்றவுடன் ஹரி அதே பயிற்சி பொம்மையை நோக்கி நடந்தார். அவர் தனது வாளை உருவி பயிற்சி பொம்மையை எரிகின் அதே நிலைக்குச் செயல்படுத்தினார். பொம்மையும் ஓடியது, ஹரியும் ஓட ஆரம்பித்தான். ஹரி பொம்மைகள் தொடர்ந்து தாக்குவதைத் தவிர்க்கவும் வெட்டவும் தொடங்கினான். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஹரி என்ன செய்கிறான் என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். எரிக் செய்த அதே அசைவுகளைத்தான் அவன் தற்போது காட்டிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் தப்பித்துத் தாக்கினாலும் அதே நிலைதான். கடைசியாக அடிக்கும்போது ஹரி தனது வாளை கீழ் செலுத்தி பொம்மைகளின் தலையை எரிக்கை நோக்கித் தள்ளினார். பொம்மையின் தலை காற்றில் பறந்தது வந்தது. எரிக் சுதாரித்துக் கொண்டு தலையை அசைத்தான். நான் நினைத்ததை விட இது எளிதாக இருந்தது. ஹரி எரிக்கை நோக்கிப் பார்த்தான். 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர்கள் ஹரியை மிக நீண்ட காலமாக அறிந்திருந்தனர். மேலும் அவர் மாணவர் தரவரிசையில் 50வது இடத்தைப் பிடித்திருந்தார். அவர் ஒரு நல்ல போராளி, ஆனால் அதுபோன்ற ஒன்றைச் செய்யக்கூடிய மட்டத்தில் இல்லை. ஹரி இவ்வளவு நேரமும் தன் பலத்தை மறைத்து வைத்திருந்தாரோ என்று மற்றவர்கள் யோசிக்க ஆரம்பித்தனர். உனக்கு சண்டை வேண்டுமென்றால் நீ கேட்க வேண்டும். பின்னர் எரிக் தனது வாளை உருவி ஹரியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். 2 திறமையான வாழ்வீரர்களுக்கு இடையிலான சண்டையைக் காண அவர்கள் ஆவலுடன் இருந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் சிறிது தூரத்தில் இருந்தனர். எந்த நொடியும் அவர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள் என்று தோன்றியது. அப்போது ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. இதோ வந்துட்டேன். ஸ்லீவியா கத்தினாள். ஸ்லிவியா விரைந்து வந்து எரிக்கின் கையைப் பிடித்தாள். சரி, 3ஆம் ஆண்டு சுற்று தொடங்கப் போகிறது, நாம் தொடங்கலாம் என்று ஸ்லிவியா ஏரிக்கை அறையிலிருந்து வெளியே இழுத்துச் சென்றாள். ஸ்லிவியா சிறிது நேரம் கதவைத் திறந்து எட்டிப் பார்த்து எரிக்கிடம் என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது எரிக் தற்போது சண்டையிடப் போகிறான் என்பதை அவள் கண்டாள். அப்படிச் செய்திருந்தால் அவன் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பான். கடைசி நொடியில் வேறு வழியில்லாமல் உள்ளே நுழைந்து அவனைக் காப்பாற்றினாள். ஸ்லிவியாவால் இழுத்துச் செல்லப்பட்டபோது தான் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறை எரிக் உணர்ந்தான். போட்டியில் பங்கேற்க முடியாவிட்டால் அவன் முதல் 5 இடங்களுக்குள் இருக்க மாட்டார் என்று அர்த்தம். நன்றி, எரிக் கூறினான். ஏய், நான்தான் தலைவர், சரியா? உங்க எல்லாரையும் பத்திரமா காப்பாத்துறது என் வேலை. ஸ்லிவியாவும் எரிக்கையும் குழுவின் மற்றவர்கள் தற்போது இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். எந்த நேரத்திலும் தொடங்கக்கூடிய அடுத்த சுற்றுக்கு அவர்கள் தயாராகி அரங்கின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தனர். ஸ்லிவியா அந்த குழுவை பார்த்தபோது யாரோ ஒருவர் காணாமல் போயிருப்பதைக் கவனித்தாள். அது ரே இதற்குள் மருத்துவக் குழுவால் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும், குறிப்பாக அவனுக்கு எந்த காயங்களும் ஏற்படாததால். ஸ்லிவியா ரேவைத் தேடி எல்லா இடங்களிலும் ஓடினாள். அவள் நினைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் சோதித்தாள். இறுதியாக ஹால்வேகளில் ஓடிக்கொண்டிருந்தபோது எல்டர்ஸ் தற்காலிக அறைக்கு வெளியே ரே துருவனுடன் மற்றும் தீரன் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். அவர்களின் உரையாடலை குறுக்கிட விரும்பாமல் அவள் விரைவாக நடைபாதை மூலையில் ஒளிந்து கொண்டாள். நீ என்ன சொன்னாய் ரே? துருவன் கத்தினார். ரே மீண்டும் ஒருமுறை தன்னைத்தானே சொல்லிக் கொண்டார். நான் போட்டியில் இருந்து வெளியேற விரும்புகிறேன்.